அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகிறேன். கடந்த நிகழ்ச்சி நம்ம மணமகள் அழைப்பு, எப்படி மணப்பெண்ணை அழைக்கிறது அப்படின்ற நிகழ்ச்சியை வசனத்தின் மூலமாக நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அவள் தன்னை ஆயத்தப்படுத்தினாள். வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம் 7-8 வசனங்கள். அதாவது அந்த பெண் இங்கிருந்து பெண் அழைச்சிட்டு மணவாளனாகி இயேசு கிறிஸ்து மணமகனுடைய வீட்டுக்கு, கல்யாண வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாரு, பரலோகத்துக்கு கூட்டிட்டு போயிட்டாரு. அங்க போன பிறகு அவள் தன்னை ஆயத்தப்படுத்தினாள் அப்படின்னு வசனம் இருக்குது. அவ எப்படி தன்னை ஆயத்தப்படுத்தினா அப்படின்ற விஷயமெல்லாம் இப்ப நம்ம பார்க்கலாமா. ஆட்டுக்குட்டியானவர் கல்யாணம் வந்தது. ஆட்டுக்குட்டியானவர் யாரு? நம்ம ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தான் ஆட்டுக்குட்டியானவர். அவர் கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி, யாருடைய மனைவி? ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவி, சபை, மணவாட்டியாகிய சபை மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். யோவான் சொல்றாரு, அவருக்கு இந்த சத்தம், இந்த மாதிரி சத்தம் காதுல கேக்குதான். ஆட்டுக்குட்டியானவர் கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தப்படுத்தினாள் என்று சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. ஆயத்தப்படுத்தினாக்கா மெல்லிய வஸ்திரம் தராங்களாம். மெல்லிய வஸ்திரம் கொடுத்து அந்த மெல்லிய வஸ்திரத்தினால அவ தன்னை உடுத்திக்கிறாளாம். யாரு? அந்த மணவாட்டியாகிய பெண்ணு, மணப்பெண். அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே என வாசிக்கிறோம். அப்ப அந்த மெல்லிய வஸ்திரம் கல்யாணத்துக்குரிய ஆடை அப்படின்னு சொல்லி சொன்னா அது எதை குறிக்குதுன்னா பரிசுத்தவான்களுடைய நீதியாம். பரிசுத்தவான்களுடைய நீதி தான் அந்த ஆடையா மாறுதான். அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 2வது வசனத்தில் அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது என்று வாசிக்கிறோம். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டு. அப்போ ஒரு பெண் திருமணம் ஆக போதுன்னா அவ எப்படியெல்லாம் சீவி சிங்காரிச்சு தன்னை அழகுபடுத்திக்கிறா, எப்படியெல்லாம் தன்னை அழகுபடுத்திக்கிறா. எஸ்தர் ராஜாதி கூட அகஸ்வ ராஜாவை திருமணம் செய்து கொள்ளும் போது 6 மாசம் தன்னை ஆயத்தப்படுத்தினலாம், அழகுபடுத்திருக்கிறாங்க. 6 மாசம். இங்க கூட ஒரு பெண் எப்படி தன்னை அலங்கரிச்சு கொள்றாளோ திருமணத்துக்காக, அது போல மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது என்று வாசிக்கிறோம். புதிய எருசலேம் என மணவாட்டி இங்கே உருவகப்படுத்தப்படுகிறாள். புதிய எருசலேம், புதிய எருசலேம பரலோகத்தை விட்டு இந்த பூமிக்கு வரப்போகுது. அது பின்னாடி நம்ம பார்க்க போறோம் அந்த புதிய எருசலேமை பத்தி. அது அலங்கரிக்கப்பட்டு ஜோடிக்கப்பட்ட ஒரு அலங்காரம். அது கற்பனை கூட பண்ண முடியாத அளவுக்கு அலங்கரிக்கப்பட்டிருக்கும் அந்த எருசலேம். அது போல இந்த மணவாட்டி தன்னை அலங்கரிச்சுக்கினாலாம், ஆயத்தப்படுத்திக்கினாலாம். மணவாட்டி புதிய எருசலேம் என மணவாட்டி இங்கே உருவகப்படுத்தப்படுகிறாள். அவள் தரித்து கொண்ட மெல்லிய வஸ்திரம் கிறிஸ்துவனுடைய நீதி என அழைக்கப்படாமல் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே எனப்படுவதால் கிறிஸ்துவால் அளிக்கப்பட்ட நீதியை இங்கே குறிப்பிடப்படவில்லை என அறியலாம். அதாவது அவள் தரித்து கொள்ள, அந்த மணப்பெண் தரித்து கொள்றதுக்கு திருமணம் ஆகிறதுக்காக வஸ்திரம் கொடுக்கப்பட்டிருக்குது, மெல்லிய வஸ்திரம். அந்த மெல்லிய வஸ்திரத்தால தன்னை அலங்கரித்துக் கொள்றாள் அந்த பெண்ணு, இந்த மணப்பெண். அப்போ
அந்த ஆடை, அந்த நீதின்ற ஆடை யாருடையது, யாருடைய நீதி அப்படின்னு கேட்டா கிறிஸ்துவனுடைய நீதி கிடையாது, மணவாளனுடைய நீதி கிடையாது, பரிசுத்தவான்களுடைய நீதி. இந்த பூமியில பரிசுத்தமா வாழறாங்க பாரு, அவங்களுடைய நீதி தான் மெல்லிய வஸ்திரமாக மாறுதான், கல்யாண ஆடையாக மாறுதான். இயேசு கிறிஸ்துவனுடைய நீதி கிடையாது. இயேசு கிறிஸ்துவனுடைய நீதி, அவருடைய நீதி தான் நம்மளுடைய நீதி. அப்படின்னா அவருடைய இரத்தத்தினால நம்ம கழுவப்பட்டு, நம்ம பரிசுத்தமாக்கப்பட்டு, நம்ம நீதிமான்களாக ஆக்கப்பட்டிருக்கிறோம் வசனத்தில் படிக்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் தான் நம்மளை பரிசுத்தமாக்கப்பட்டு நம்மளை நீதிமான்களை ஆக்கிச்சு. அப்படின்னா இந்த இடத்துல குறிப்பிடுகிற அந்த நீதி கல்வாரியில இயேசு சாமி நமக்காக மீட்பின் ஆடையை கொடுத்தார் பத்தியா, ரட்சிப்பின் ஆடை. அது கிறிஸ்துவனுடைய நீதி, இயேசு கிறிஸ்துவனுடைய நீதி என்ற ஆடை, மீட்பின் ஆடை. அது ரட்சிக்கப்பட்ட ஆத்மாவுக்கு கடந்த நிகழ்ச்சியில கூட நான் சொல்லியிருக்கிறேம்மா, ஒரு அழுக்கானவங்க காவாயில் விழுந்து அவங்க எப்படி சுத்திகரிக்கப்படுறாங்க, ரட்சிப்புனா என்னன்றதெல்லாம் நான் பேசியிருக்கிறேம்மா. அப்போ அந்த ரட்சிப்பினால வர்ற ஆடைத்தான் மீட்பின் ஆடை, நீதியின் ஆடை. ஆனா பரலோகத்துக்கு போன பிறகு இந்த மணவாட்டிக்கு கொடுக்கப்படுகிற ஆடை கிறிஸ்துவனால உண்டார அந்த ரட்சிப்பின் ஆடை கிடையாது. அது ரட்சிக்கப்பட்ட ஆத்மாக்கு இந்த பூமியிலேயே நம்மளுக்கு அந்த ஆடை கிடைச்சிது. இந்த பூமியில எப்போ நம்மளுக்கு ரட்சிப்பு கிடைக்குதோ அப்பவே நம்மளுக்கு அந்த பரிசுத்தம் என்ற ஆடையை கொடுத்துட்றாங்க. அந்த ரட்சிப்பு எல்லாருக்குமே பொது. ஆனா பரலோகத்துல மணப்பெண் தன்னை உடுத்தி கொள்றதுக்காக மெல்லிய வஸ்திரம் கொடுக்கப்பட்டது. யார் கொடுக்கிறாரு? மணவாளன் கொடுக்கிறாரு. யாருக்கு? மணவாட்டிக்கு கொடுக்கிறாரு. அந்த மெல்லிய வஸ்திரம், அந்த மெல்லிய வஸ்திரம் இயேசு கிறிஸ்துவாலும் கொடுக்க முடியாது, பரலோகத்தில் இருக்கிற பிதாவாலையும் கொடுக்க முடியாது. நம்ம தான் அந்த மெல்லிய வஸ்திரத்தை நம்ம தயார் பண்ணிக்கணுமா. நம்மளுடைய நீதியா, நம்மளுடைய நீதி தான் அந்த மெல்லிய வஸ்திரமா மாறுதான். அப்போ அந்த அந்த மெல்லிய வஸ்திரம் பரலோகத்துல தான் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. மணப்பெண்ணு பரலோகத்துக்கு போயிட்ட பிறகு திருமணத்துக்காக அந்த மெல்லிய வஸ்திரம் பரலோகத்தில் கொடுக்குறாங்க. திருமணம் ஆடாது. இந்த பூமியில ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு கிடைக்குது மீட்பின் ஆடை, பரிசுத்தன்ற ஆடை. ரெண்டுத்துக்கும் நம்மளுக்கு வித்தியாசம் தெரியணுமா. இப்போ நம்மள ரட்சிக்கப்பட்டுட்டோம், நம்ம இந்த பூமியில ரட்சிக்கப்பட்டுட்டோம். அப்போ இந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த நீதி எப்படி அப்படின்றத நம்ம வசனத்தின் மூலமா இப்ப நம்ம பார்க்கலாமா. அப்படியானால் மத்தேயு 22வது அதிகாரம் 1-14 திருவசனங்களில் வரும் ராஜாவின் குமாரனுடைய கல்யாணமும் என்றும் உவமையில் வருகிற கல்யாண வஸ்திரம் கிறிஸ்துவால் குறிப்பிடப்படுகிற நீதியை குறிப்பிடாது. இந்த பூமியில நம்ம ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை நம்மளுக்கு சொல்லி கொடுத்துக்கிறாரு. ஒரு ராஜா இருந்தாரு, அந்த ராஜாவுக்கு ஒரு மகன் இருந்தான். அந்த மகனுக்கு அந்த ராஜா திருமணம் பண்றாரு. அந்த திருமணத்துக்கு இன்விடேஷன் கொடுக்குறாங்க, வெட்டிங்க்கு திருமண அழைப்பு எல்லாருக்கும் போய் கொடுக்குறாங்க. திருமண அழைப்பு கொடுத்தவங்கெல்லாம் யாரும் வரல, திருமணத்துக்காக யாரும் வரல, அழைக்கப்பட்டவங்கெல்லாம் வரல. ஆனா அப்போ பார்க்குறாரு ராஜா இன்னும் நம்ம அழைக்க திருமண இன்விடேஷன் கார்டெல்லாம் கொடுத்தோம், யாருமே வரலையே, அதனால என்னுடைய விருந்து நான் தயார் பண்ணி வச்சுக்கிறேன், கொடுத்த ஆடு மாடுகளெல்லாம் அடித்து நான் விருந்து ரெடி பண்ணி வச்சுக்கிறேன்,
அதெல்லாம் பாழா போயிடக்கூடாது. அதனால வேலைக்கார அனுப்பி தெரு ஓரத்தில் சந்துல பொந்துல எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் போய் கூட்டிட்டு வா அப்படின்னு வேலைக்காரங்களை அனுப்புறாங்க. இன்விடேஷன் கிடைக்காதவங்க, இன்விடேஷன் கொடுத்தவங்க வரல, இன்விடேஷன் கொடுக்காதவங்கள வேலைக்காரவங்க கொடுத்து போய் கூட்டிட்டு வர சொல்றாங்க. தெரு ஓரத்தில் இருக்கிறவங்க போறவங்க பொது இடத்துல இருக்கிறவங்களெல்லாம் போய் கூட்டிட்டு வந்தாங்க. திருமண விருந்து அந்த பந்தி நிரம்பிடுச்சு. அப்போ அந்த ராஜா வராரு. ராஜா வந்து எல்லாரும் சாப்பிட்டு இருக்கும்போது திருமணத்துக்குரிய ஆடையை பார்க்குறாரு. திருமண ஆடை போட்டுட்டு தான் அந்த திருமணத்துக்கு வந்து உட்காரணும். அந்த திருமணத்துக்குரிய ஆடை இல்லைன்னா நீ பந்தியில் வந்து உட்கார முடியாது. அப்போ பார்த்துட்டே வராரு. எல்லாரும் திருமண ஆடை உடுத்திட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஒருத்த மட்டும் திருமண ஆடை இல்லாத வந்து உட்காந்துட்டான் பந்தியில். அப்போ கேள்வி கேட்குறாரு, நீ எப்படி திருமண ஆடை இல்லாமல் திருமண பந்தியில் வந்து உட்காந்த அப்படின்னு கேள்வி கேட்கும்போது அவன் முழிக்கிறான். உடனே என்ன பண்ணுறாங்க, ராஜா கட்டளையிடுறாரு. உடனே அவனை அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இடத்துல அவனை தூக்கி போடுங்க அப்படின்றாங்க. ஏன்னா திருமண வஸ்திரம் இல்லைன்னா திருமண பந்தியில் வந்து உட்காரத்துக்கு தகுதி கிடையாது. அப்போ அந்த ராஜா வீட்டு திருமணத்துல திருமண ஆடை உடுத்திட்டு இருந்தாங்க பத்தியா, அது வந்து இயேசு கிறிஸ்துனால உண்டார நீதி நிமித்தமா வர ஆடை கிடையாது. இயேசு கிறிஸ்துனால வர ஆடை அவருடைய நீதினால வர ஆடை இல்லை. ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு பரிசுத்தவானும் இந்த பூமியில நீதியா வாழ்ந்து பரிசுத்தமா வாழ்ந்து விசுவாசமா வாழறாங்க பாரு. அந்த நீதி நிமித்தமாக கிடைக்கிற ஆடைத்தான் திருமண ஆடை. இத இந்த உவமையை நம்ம ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த பூமியில ஊழிய காலத்தில் வாழும்போது இதை நம்மளுக்கு உவமையை சொல்லி காட்டி இருக்கிறாரு. அதனால பரலோகத்தில் கிடைக்கிற அந்த மெல்லிய வஸ்திரம் திருமணத்துக்குரிய ஆடை வந்து பரிசுத்தவான்களுடைய நீதிகளே அப்படின்னு வசனத்துல எழுதியிருக்குமா. அதற்கு மாறாக பரிசுத்தவான்கள் தாங்களாகவே நிறைவேற்றுகின்ற நீதியின் கிரியைகளும் பணிகளுமே அவ்வாறு அமைந்துவிடப் போகிறது. இந்த பூமியில பரிசுத்தவான்கள் அவங்களாவே இப்போ நான் நீதிமானா இருக்கிறேன்னா இந்த பூமியில நான் வாழும் பொழுது நான் நீதியா வாழணும், நான் உண்மையா வாழணும், நான் பரிசுத்தமா வாழணும். எப்படி அந்த சூலமித்தியார் வந்து சாலமோன் ராஜா வந்து மயக்கும் பொழுது உலகம் என்ற அந்த சாலமோன் ராஜா, பிசாசு என்ற சாலமோன் ராஜா பாவம் உலகம் மாய கவர்ச்சிக்குள்ளோ பலவிதமான சடங்காச்சாரங்களுக்குள்ள நடக்காதபடி மாய்மாலத்துக்குள்ள போகாதபடி வார்த்தை என்ன சொல்லுதோ அந்த வார்த்தையின்படியே நீதியா நேர்மையா உண்மையா பரிசுத்தமா வாழறாங்க பாரு. அந்த நீதியா உண்மையா வாழறாங்க பாரு. அதனால கிடைக்கிறது தான் அந்த மெல்லிய வஸ்திரம். கிறிஸ்துவங்களா இருக்கலாம். இந்த உலகத்துல நம்மளுக்கு அரசாங்க வேலை கிடைக்கணும்னு சொல்லிட்டு பேரை மாத்திக்கிறோம், பேரை மாத்தி வச்சுக்கிறோம். கிறிஸ்துவ பேர்ல இந்து கிறிஸ்துவன் இல்லாத இந்துன்னு பேரை அதை கூட மாத்தி வச்சுக்கிறோம். உலகத்துல நம்மளுக்கு எப்படி அந்த சூழ்நிலையால ஒரே கவனமா ஒரே நோக்கமா ஒரே எண்ணமா இருந்தாலோ அவரையே நோக்கி பார்த்துட்டு இருந்தாலோ அதே போல நாமும் கூட இந்த உலகத்துல வாழும்போது வார்த்தை என்ன சொல்லுது அந்த வார்த்தையின்படி தான் நம்ம வாழணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு திருமணம் நடக்குதுன்னு வச்சுங்க, ஒரு கிறிஸ்துவ திருமணம் நடக்குது. அந்த கிறிஸ்துவ திருமணத்துல கிறிஸ்துவ முறைப்படித்தான் திருமணம் நடக்கணும். இந்த கிறிஸ்துவ திருமணத்துக்குள்ள மற்ற புரட்சியாளர்களுடைய கலாச்சாரங்கள் உள்ள வரக்கூடாது. ஏன்னா நான் அனுபவப்பட்டதுனால உங்ககிட்ட நான் சொல்றேன். எனக்கு 2 பிள்ளைங்க வந்து நான் திருமணம் பண்ணி இருக்கிறோமா. இந்த திருமண வைபவத்துல நம்ம கிறிஸ்துவ
நம்ம 4 நட்சத்திரமெல்லாம் பார்க்கக்கூடாது. நேரம் காலமெல்லாம் கிடையாது. நம்மளுக்கு எல்லா நேரமும் நல்ல நேரம், எந்த நேரம் கெட்ட நேரம் கிடையாது. 4 நட்சத்திரம் கெட்டது நல்லது இதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் உலகத்தார் பார்க்குறாங்க. நம்ம அந்த மாதிரி பார்க்கக்கூடாது. ஆனால் பார்க்குறாங்க. கிறிஸ்துவ பார்க்குறாங்க. திருமண நாள், கல்யாண நாள், கேலண்டர் போய் பார்த்தா அந்த நாளில் தான் போய் கல்யாணம் பண்ணுறாங்க. நம்ம கிறிஸ்து கூட அப்படி தான் பண்ணுறாங்க. ஆனால் நாங்கள் பண்ணும்போது திருமண நாள் கிடையாதுங்க. எங்கள் 2 பசங்களுக்கு பண்ணேன், என் பையனுக்கு பண்ணும்போது திருமண நாள் கிடையாது. கேலண்டரில் திருமண நாள் போடுற அந்த திருமண நாள் கிடையாதுங்க. இதனால எவ்வளோ பிரச்சனை ஆச்சு தெரியுமா? ஆனால் ஆலங்காலிக்கு ஊற்றணும். ஒரு பெண்ணு என் வீட்டுக்கு வர சொல்ல ஆலங்காலிக்கு தான் ஆரத்தி எடுத்து ஆலங்காலிக்கு தான் அவன் உள்ளே வரணும். ஏன்னா அவள் தாய் வீட்டு தீட்டோட வரா. அந்த தீட்டு கழிக்கிறதுக்கு தான் ஆலம் எடுக்கணும். உன் அம்மா எப்படி பெற்று வளர்த்துருக்கிறா பாரு. தீட்டோட உள்ளே வந்து நுழைஞ்சிட்டா. என் வீடு வெறுமையா போச்சு. யார் சொல்றது? கிறிஸ்துவ சொல்றான். உலகத்தோடு ஓடுற, ஆண்டவருடைய வார்த்தையின்படி நீ வரல. நீ எப்படி வாழற? உலக கலாச்சாரத்துல, உலக போற போக்குல வாழற. ஆனா வைராக்கியமா ஆண்டவருக்காக, உண்மைனா உண்மைதான், பொய்னா பொய் தான். உண்மைக்கு தான் குரல் கொடுக்கணும். அதுதாங்க நீதி. உயிரே போனா கூட சரி, நான் இயேசுவை மறுதளிக்க மாட்டேன். இயேசுவை மறுதளிக்க மாட்டேன். இன்னைக்கு கூட உலகத்துல அரசாங்கத்தினுடைய நிதி உதவிகள் வழங்கறதுக்கு பொய்யான காரியங்கள் எல்லாம் சொல்றாங்க. பணம் வரணும். அட போய பொய் தானே, எல்லாம் கடவுள் பார்த்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கத்தினுடைய நிதி வாங்குறாங்க. கிறிஸ்துவ வாங்குறாங்க. உண்மை பேசி வாங்கணும். அந்த சட்ட திட்டத்துல என்ன கொடுத்துருக்குதோ அதன்படி தான். பணத்துக்காக தன்னை மறுதளிக்கூடாது. பணத்துக்காக தன்னை வித்து போற்றக்கூடாது. உலகத்து பின்னாடி ஆசாப்பா, அதுதான் பரிசுத்தவான்களுடைய நீதி, உண்மை. எது நடந்தாலும் எது வந்தாலும் இந்த வார்த்தை என்ன சொல்லுதோ இந்த வார்த்தைப்படி தான் நான் வாழ்வேன். இந்த வார்த்தைக்கு மிஞ்சி அது நஷ்டானா கூட பரவாயில்ல, எனக்கு வருமானம் வர கட்டி கூட பரவாயில்ல. ஓய்வு நாள அனுசரிக்கணும் எழுதப்பட்டிருக்குது. ஓய்வு நாள நான் ஆண்டவரோட கூட வாழற நாள், அன்னைக்கு நான் வேலை செய்ய மாட்டேன். நம்மளுக்கு சட்டம் அப்படிதான் சொல்லுது. அப்ப நான் அதை நான் கடைபிடிக்கணும். உங்களை பார்த்தா அவங்கள கிறிஸ்துவா, அவங்களாம் எப்படி வாழறாங்க பாரு. உலகத்தோடு ஓடுறாங்க. பணத்துக்காக, பொருளுக்காக, ஆசைக்காக வசனத்தை விட்டுட்டு உலகம் சொல்றதை ஏற்றுக்கொண்டு வாழறாங்க. அப்படி வாழ்ந்த நீதியின் வசனம் கிடைக்காது. இந்த பூமியில எது நடந்தாலும் உண்மையாயிரு, நீதியாயிரு, நேர்மையாயிரு. வேலை செய்யற இடத்துல லஞ்சம் வாங்காத, உண்மையாயிரு. பரிதானம் வாங்காத. திருமணம் நடக்கும் போது பெண் வீட்டார்கிட்ட இருந்து வரதட்சணை வாங்காத. பொண்ணு பொருள் எதிர்பார்க்காத. வசனம் என்ன சொல்லுது அதன்படி கிறிஸ்துவ வாழ்க்கை வாழணும், அதன்படி நடக்கணும். உண்மையா நேர்மையா. அந்த நேர்மை, அந்த உண்மை, அந்த நீதி தான் மெல்லிய வஸ்திரமா மாறுதான். புரியுதுங்களா? அப்போ இது மட்டும் இல்ல, நீதியின் கிரியைகளும், நீதிக்குண்டான கிரியைகளும் பணிகளுமே வேலை. நீதியா வேலை செய்யணும், உண்மையா நடக்கணுமா. இந்த பூமியில நான் ஒரு கிறிஸ்துவன், நான் ஒரு வீடு கட்ட போறேன். வீடு கட்டுறதுனால அடித்தளம் போடும்போது இந்த மேஸ்திரிங்கெல்லாம் இருக்கிறாங்க பார்த்தியா, இல்லைங்க எங்க சாயங்கப்படி நாங்க ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு தாங்க நாங்க வாஸ்கால் வைக்கணும், நாங்க ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு தாங்க நாங்க அஸ்திவாரம் போனோம், இல்லாட்டி முடியாதுங்க எங்களால வேலை செய்ய சொல்ல ஆபத்தெல்லாம் வருங்கன்னு நிர்பந்தம் பண்ணுவாங்க. விட்டு கொடுக்கூடாது. அந்த வீடு கட்டும் பொழுது கூட சரி,
நிலத்துல விதைக்கும் போதும் சரி, நீ எந்த வேலை செஞ்சாலும் உன் தேவனாகிய கர்த்தரை முன்னாடி வச்சு அடித்தளமா வச்சு தான் உன் வேலையை நீ செய்யணும். இந்த பூமியில நீ நீதியா நேர்மையா செய்கிற வேலையும் பரிசுத்தமான வாக்கின்படி வாழற அந்த நீதியான வாழ்க்கையம்தான் பரலோகத்துல நம்மளுக்கு மெல்லிய வஸ்திரமா மாறுதான். அப்போ கடவுளுடைய நீதி கிடையாது, இயேசு கிறிஸ்துவுடைய நீதி கிடையாது. அவருடைய நீதி ரட்சிப்பின் ஆடை. ஆனா இந்த பரிசுத்தவான்களுடைய நீதி மெல்லிய வஸ்திரமா கல்யாணத்துக்குரிய ஆடையா மாறுதான். இந்த கல்யாண வஸ்திரம் மணவாளனாகி இயேசு கொடுக்க மாட்டாரு. என்னுடைய கல்யாண அந்த ஆடைய நான் தான் தயார் பண்ணிக்கணும், நான் தான் செஞ்சுக்கணும். பரலோகத்துக்கு போய் செய்ய முடியாது. இந்த பூமியில இருக்கும் பொழுது நான் செஞ்சாதான் நீதியா நேர்மையா உண்மையா உலகத்தின்படி சாயாம பணத்தின் பின்னாடி ஓடாம மாய கவர்ச்சியின்படி நம்ம வாழாம பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை, நீதி உள்ள ஒரு வாழ்க்கை, நேர்மையான வாழ்க்கை, வார்த்தை என்ன சொல்லுதோ அதன்படி வாழற வாழ்க்கை நிமித்தமாக வேலை நிமித்தமாகத்தான் நம்ம அப்படி வாழ்ந்தாதான் அந்த கல்யாணத்துக்குரிய ஆடைய எனக்கு கிடைக்கும். பரலோகத்துல அந்த மெல்லிய வஸ்திரம் எனக்கு கிடைக்கும். இயேசு சாமி கொடுக்க மாட்டாரு. இந்த பூமியில நான் உழைக்கிற உழைப்பு நிமித்தமா அதனால கிடைக்கிற பலன் தான் பரலோகத்துல எனக்கு மெல்லிய வஸ்திரமாக திருமண வஸ்திரமாக எனக்கு கொடுக்கப்படுது. அப்ப இந்த பூமியில தான் நம்ம அந்த கல்யாண வஸ்திரத்துக்கு உண்டு. கல்யாண வஸ்திரத்தை இந்த பூமியில சொல்ல நம்ம அதை செஞ்சுக்கணும். அப்படி செஞ்சாதான் பரலோகத்தில் நம்மளுக்கு அந்த மெல்லிய வஸ்திரம் கிடைக்கும். எந்த இடத்தில் எவ்விதமாக சபையானது தன்னை அலங்கரித்துக் கொள்ள போகிறது? எப்படி சபையானது தன்னை அலங்கரித்துக் கொள்ள போகுது? எப்பொழுது பூமியில் இருக்கும் பொழுது சபையானது தன்னை உடுத்தி கொள்ளவில்லை என்பது நிச்சயம். இப்ப இந்த மெல்லிய வஸ்திரம் எப்போ இந்த தன்னை ஆயத்தப்படுத்தினால், தன்னை கல்யாண வஸ்திரத்தினால தன்னை உடுத்தி கொண்டாள்னாக்கா இந்த பூமியில உடுத்திக்கிற வஸ்திரம் கிடையாது. அது பரலோகத்துக்கு போய் பரலோகத்துல உடுத்திக்கிற வஸ்திரம் கல்யாண வஸ்திரம். இந்த பூமியில உடுத்திக்கிற வஸ்திரம் மீட்பின் என்ற ஆடை, இயேசு கிறிஸ்துவின் நீதினால வர ஆடை, மீட்பின் ஆடை, ரட்சிப்பின் ஆடை இந்த பூமியில அது நம்மளுக்கு கிடைச்சது. ஆனா திருமணம் என்ற ஆடை பரலோகத்துல நம்மளுக்கு கிடைக்குது. பரலோகத்துல இயேசு சாமி அந்த ஆடையை நம்மளுக்கு கொடுக்குறாரு. இந்த பூமியில நம்ம உழைச்சி நம்ம தயார் பண்ண நம்மளே செஞ்சுக்கணும். அந்த ஆடைய நீதி என்ற ஆடைய, உண்மை என்ற ஆடைய, பரிசுத்தம் என்ற ஆடைய நம்ம இந்த பூமியில செஞ்சுக்கணும். இங்க செஞ்சாதான் அங்க ஆடை ரெடி ஆகும். அப்படியானால் அதற்கு பின்பு ஏற்பட உள்ள கிறிஸ்துவின் நியாயாசனத்தின் முன்பு அக்கினியினால் பரிசோதிக்கப்படுவதற்கு பின்பே அவள் கல்யாண வஸ்திரம் தரித்து கொள்ள முடியும். இப்போ இந்த கல்யாண வஸ்திரம் நம்மளுக்கு வேதத்துல கூட வசனங்கள்ல எழுதி வச்சிருக்குது. எப்படிங்க இந்த வஸ்திரம் கிடைக்கும் அப்படின்னா, அதற்கு பின்பு ஏற்படல கிறிஸ்துவின் நியாயாசனத்தின் முன்பு இயேசு சாமி சிங்காசனத்துல அங்க உட்கார்ந்து இருப்பார். அப்போ அவருக்கு முன்பு அக்கினியினால் பரிசோதிக்கப்படுவதற்கு பின்பே அவள் கல்யாண வஸ்திரம் தரித்து கொள்ள முடியும். அக்கினியினால பரிசோதிக்கப்பட்டிருக்கணுமா? அக்கினியினால பரிசோதிக்கப்பட்ட பிறகுதான் அந்த மெல்லிய வஸ்திரம் நம்மளுக்கு கிடைக்கும்ன்றாங்க. இதுக்கு 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 11-15 திருவசனங்களின்படி அப்பரிசோதனையின் போதுதான் எல்லா வேலைப்பாடுகளின் தன்மைகள் வெளிப்படுவதோடு நிலைத்திருக்க கூடாத வேலைப்பாடுகள்
யாவும் எரிவுண்டு போகும் என பவுல் குறிப்பிடுகிறார். என்ன சொல்றாருனாக்கா, இந்த ஆடை எப்படி கிடைக்குதுன்னாக்கா, இந்த பூமியில ரட்சிக்கப்பட்ட ஆத்துமாக்கள், ரட்சிக்கப்பட்டவங்க கிறிஸ்துவா மாறிடு இல்லையா, ரட்சிக்கப்பட்ட பிறகு அப்போ இந்த பூமியில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த பூமியில நம்ம வாழும்போது நம்ம செய்யறோம் பாரு வேலை, நம்ம செய்யறோம் பாரு, நம்ம வாழறோம் பாரு அந்த வாழ்க்கை, அதெல்லாம் வீடுக்கு பலவிதமான வீடுகளுக்கு ஒப்பிட்டு சொல்றாங்க. என்ன மாதிரி வீடுன்னா, ஒரு வீடு வந்து கல்லால கட்டி இருக்குதான், ஒரு வீடு தங்கத்தால கட்டி இருக்குதான், ஒரு வீடு வெள்ளியால கட்டி இருக்குதான், ஒரு வீடு வந்து இரும்பால கட்டி இருக்குதான், ஒரு வீடு கட்டையினால கட்டி இருக்குதான், ஒரு வீடு புல்லுனால கட்டி இருக்குதான், இன்னொரு வீடு வந்து வைக்கோல் இதனால கட்டி வச்சிருக்குதான். இந்த மாதிரி பலதரப்பட்ட வீடுகள் இந்த பூமியில கட்டப்பட்டு இருக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க. இந்த பலதரப்பட்ட இந்த வீடுகள் நெருப்பு வச்சு கொளுத்தப்படுமா, நெருப்புக்குள்ள வைப்பாங்களாம். இந்த வீடுகளை பொண்ணினாலும் வெள்ளினாலும் கட்டினாலும் இரும்பினாலும் வைக்கோல்னாலும் புள்ளினாலும் கட்டப்பட்ட வீட்டை நெருப்புல வைப்பாங்களாம். அப்படி நெருப்புல வச்சா புல்லுல வச்சது கட்டின வீடு, வைக்கோல்ல கட்டின வீடு, கட்டில கட்டின வீடு இதெல்லாம் என்ன ஆயிடும், எரிஞ்சிடும், எரிஞ்சு சாம்பலாயிடும். நெருப்புக்குள்ள வச்சு எந்த வீடு எரிக்காம நினைச்சு நிக்குதோ அந்த வீடு தான், அதுதான் எதுக்கு சொல்றாங்கன்னாக்கா, இந்த பூமியில நம்ம வாழும் பொழுது நம்மளுக்கு பலவிதமான சோதனைகள் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு, பாடுகள் உண்டு, வேதனைகள் உண்டு. இந்த வேதனையிலும் பாடுகளிலும் கண்ணீரிலும் துக்கத்திலையும் உபத்திரவத்துல, இந்த உலகத்துல ஏற்படுகிற உபத்திரவம் நெருப்பு போலவாம். அந்த உபத்திரவம் எல்லாம் நெருப்பு போலவாம். அந்த நெருப்புல என்னை வைக்கும்போது, அந்த நெருப்புக்குள்ள என்னை வைக்கும்போது அந்த நெருப்புல நான் அழியாம இருக்கணும். எது அழியாம இருக்கணும், எனக்குள்ள இருக்கிற விசுவாசம், நான் கடவுள் மேல வச்சிருக்கிற அந்த நம்பிக்கை, அந்த உறுதியான ஸ்ட்ராங்கா கற்பாறை மீது கட்டப்பட்ட வீட்டை போல உறுதியா இருக்கணும். எப்படி சூலமித்தியார் வந்து நயவஞ்சகமா வந்து அந்த சாலமோன் வந்து மைக்கி நயவஞ்சகமா பேசும்போது தன் இதயத்தை வந்து விட்டு கொடுக்கலாவோ, அதே போல என்ன பாடுகள் வந்தாலும் உபத்திரவத்தின் மத்தியில இந்த பூமியில நம்மளுக்கு ஏற்படுகிற உபத்திரவத்துல இயேசு கிறிஸ்துவுக்காக நீதியா நேர்மையா உண்மையா நிற்கும் பொழுது நம்ம வீடு வந்து எரிந்து போகாது. சோதனைகள் வரும்பொழுது தன்னுடைய விசுவாசத்தை விட்டு இழந்துட்டு உலகமா நிறைய பேர் ஓடிடுவாங்க. உலக கிறிஸ்தவ தான், ரட்சிக்கப்பட்டவங்க தான், ஆனா உலகமா சாஞ்சிடுவாங்க. பணத்துக்காக, பொருளுக்காக, பதவிக்காக, ஆசா பாசங்களுக்காக, சரீர இச்சைக்காக தன்னை விட்டு கொடுத்துருவாங்க. சோதனை வரும் பொழுது நிலைச்சு நிக்க மாட்டாங்க. தண்ணிய அந்த நம்பிக்கை இழந்துருவாங்க. சோதனை வரும் பொழுது என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு சலிப்பாயே அந்த நம்பிக்கையை இழந்துருவாங்க. இப்படி நம்பிக்கையா இழக்கப்படுது பத்தியா, இதெல்லாம் புல்லாலையும் வைக்கோலாலையும் கட்டையினாலையும் கட்டப்பட்ட வீடுகள் நெருப்புல வைக்கும்போது இதெல்லாம் எரிஞ்சிடும். விசுவாசம் ஒழிஞ்சிடும், விசுவாசம் போயிடும். ரட்சிக்கப்பட்டு பின்னாடி போயிடுவாங்க. கிறிஸ்துவ தான் உலகமா சாஞ்சிடுவாங்க.
ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கெல்லாம் போவாங்க, பட் உலகமா சாஞ்சிருவாங்க, உலகமா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இவங்கெல்லாம் வைக்கோல், புல்லு, கட்டையினால செய்யப்பட்ட வீடுகள், நெருப்புல வச்சா கூட எரிஞ்சு போகாம இரும்பு போல ஸ்ட்ராங்கா உறுதியா இருக்குது பாரு, விசுவாசத்துல உறுதியா இருக்கிறாங்க பாரு, அவங்க தான். அதுதான் அக்கினியின் பரிசோதனைக்கு பின்னாடி தான் இந்த மெல்லிய வசனம் கொடுக்கப்படும். அப்படின்னா இந்த உலகத்துல உபத்திரவத்துல உறுதியா இருக்கணும், தாக்கு பிடிக்கணும். எவ்வளவு நஷ்டம் வந்துச்சு தெரியுமா? என்னுடைய வாழ்க்கையில வீட்டை இழந்தமா, சொந்த வீட்டை இழந்துட்டேன், பரவாயில்ல, எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. பட் என் இயேசு மட்டும் மறுதளிக்க முடியாது. என் இயேசு விட்டு பின்வாங்கி வரவே முடியாது. ஒரு வீடு போன, சொந்த வீடு இழந்துட்டேன், இன்னைக்கு வாடகை வீட்டுல தான் இருக்கிறேன், பரவாயில்ல, இது தற்காலிகமான உலகம். உறுதியா ஸ்ட்ராங்கா நிக்கணும். துன்ப நேரத்துல துவண்டு போயிடக்கூடாது. அதுதான் விசுவாசம். நெருப்புல வச்சு, பொண்ணு எப்படி வச்சு நெருப்புல பரிசோதிக்கப்படுதோ அது போல நம்மளுடைய விசுவாசமானது இந்த உலக வாழ்க்கையில உபத்திரவம் என்ற குகையில வச்சு, உபத்திரவம் என்ற நெருப்புல வச்சு பரிசோதிக்கப்படுமா. அந்த பரிசோதனையில நிலைச்சு நிக்கணும். அப்படி நீ நிலைச்சு நின்னாத்தான் உனக்கு கல்யாண வஸ்திரம் பரலோகத்துல ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக அந்த கல்யாண வஸ்திரத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அழிந்து போகிற பொன் அக்கினியினால் சோதிக்கப்படும், அதைவிட அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்களுடைய விசுவாசமே சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். இதெல்லாம் தாங்க நம்மளுக்கு பரலோகத்துல மெல்லிய வஸ்திரமா கல்யாண ஆடையா கொடுக்கப்படுன்றாங்க. அக்கினி பரிசோதனையில ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஆகையால் பரிசுத்தவான்களுடைய நீதிகள் என்பவை அக்கினி பரிசோதனையின் போது அழியாமல் நிலைத்து நிற்கிற நீதியான கிரியைகளும் நிலைத்து நிற்கும் பணிகளுமா எனலாம். கல்யாண வஸ்திரன்றது நீதிமான்களுடைய, அதாவது அக்கினி பரிசோதனை போது அழியாமல் நிலைத்து நிற்கிற நீதியான கிரியைகளும் நிலைத்து நிற்கும் பணிகளுமா. வெகுமதியின் நியாய தீர்ப்பின், அதாவது ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் ரிவார்டு, இது நடந்தேறுகிறது. பரலோகத்துல நம்ம ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த கல்யாண வஸ்திரத்தை நம்மளுக்கு தருவாரு. இயேசு கிறிஸ்துவின் வெளிப்பாட்டின் பொழுது பரிசுத்தவான்களின் புகழ்ச்சிக்கும் கனத்துக்கும் உரியதாய் அக்கினியின் அழிவுக்கு உட்படாத அவர்களது நீதியின் கிரியைகளும் வேலைப்பாடுகளும் விளங்கும். இவைகளினால் தான் கல்யாண வஸ்திரம் உருவாக்கப்படுகிறது. எதனால? அக்கினி பரிசோதனைக்கு உட்பட்ட பிறகுதான், அந்த அக்கினி பரிசோதனையில நிலைத்து நிற்கும் பொழுது தான் இந்த கல்யாண வஸ்திரம் நம்மளுக்கு உருவாக்கப்படுகிறது. இவைகள் மூலமாக அழகான மெல்லிய வஸ்திரங்களை பரிசுத்தவான்கள் உடுத்தி தங்களை தகுதிப்படுத்தி கல்யாணத்துக்கு ஆயத்தப்படுத்திக் கொள்ளுவார்கள். இந்த மெல்லிய வஸ்திரம் யார் கொடுக்கிறதுன்னா, பரலோகத்துல சிங்காசனத்துல நம் மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து அவருடைய கையில் இருந்து தான் மணவாட்டிக்கு அந்த மெல்லிய வஸ்திரம், கல்யாண வஸ்திரத்தை கொடுப்பாரு. அந்த கல்யாண வஸ்திரத்தை கொண்டு போய் நம்ம உடுத்திக்கிட்டு கல்யாணத்துக்கு நிக்க போறோம். பரிசுத்தவான் தங்களை உடுத்திக் கொள்ள கல்யாணத்துக்கு ஆயத்தப்படுத்தி கொள்வார்கள். அந்தி கிறிஸ்துவின் வேசியான மனைவியின் ரதாம்பரமும் சிவப்புமான ஆடையும் முத்துக்களினாலும் பொன்னினாலும் ரத்தினங்களினாலும் சிங்காரிக்கப்பட்ட அவளது உடையும். வேசி, மகா வேசி, திரளான தண்ணீர் மேலே உட்கார்ந்து இருக்கிறாளே வேசியே, அந்த அந்தி கிறிஸ்துனுடைய மனவாட்டியாவா,
அவ எப்படி தன்னை அலங்கரித்து கொண்டு இருக்கிறார். ரதாம்பரமும் சிவப்பாட முத்துக்களினாலும் பொன்னினாலும் ரத்தினங்களினாலும் தன்னை அலங்கரித்து கொண்டு சிவப்பான மிருகத்தின் மீது உட்கார்ந்து இருந்தான்னு நம்ம கடந்த வீடியோல எல்லாம் பார்த்தோம். அவ யாருன்னா அவ அந்தி கிறிஸ்துவனுடைய மணவாட்டி. அவ உடுத்தி இருக்கிற ஆடைக்கும் மணவாளனுடைய மணவாட்டி உடுத்தி இருக்கிற அந்த மெல்லிய வஸ்திரம், இது ரெண்டுத்துக்கும் எவ்வளவு வித்தியாசத்தை பார்த்தீங்களா? கிறிஸ்துவாகிய ஆட்டுக்குட்டியானவரின் மணவாட்டி உடுத்தி கொள்ளும் சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரத்தை விட்டு எந்த அளவுக்கு வித்தியாசப்படுகிறது, மாறுதலா இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அதனால இதெல்லாம் வசனத்தின் மூலமா தான் நம்ம இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அதனால நம்ம பரலோகத்துக்கு போறதுக்கு வழிய நம்ம ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அவர் ரத்தத்தின் மூலமாக நம்மளை முத்திரையிட்டு நம்மளை நிச்சயித்து இருக்கிறார். ஆனா இந்த பூமியில நம்மளுக்கு கிடைக்கிற அது மீட்பின் ஆடை. இயேசு கிறிஸ்துவின் நீதினால வர ஆடை மீட்பின் ஆடை. அது எல்லாருக்கும் கிடைச்சிடும், ரட்சிக்கப்பட்ட எல்லாருக்கும் கிடைச்சிடும். பட் நீ மணவாட்டியா இருந்தா பரலோகத்துக்கு மணவாளனை நீ திருமணம் பண்ணிக்கணும்னா உனக்குரிய ஆடையை இந்த பூமியிலிருந்து தான் நீ உருவாக்கணும். இந்த பூமியில உருவாக்கினாத்தான் பரலோகத்துல அந்த கல்யாணத்துக்குரிய ஆடை உனக்கு மணவாளன் தருவாரு. மணவாளன் உன் கையில கொடுக்கும்போது அந்த மெல்லிய வஸ்திரம் மணவாட்டிக்குரிய அந்த ஆடையை உடுத்திக்கிட்டு தான் நீ மணவரைக்கு வர முடியும். அப்ப அந்த மெல்லிய வஸ்திரம் எப்படி உருவாகுது அப்படின்னாலும் இப்ப நம்ம செய்தியில பார்த்தோம். நீதி நிமித்தமாக வர்றதும் அக்கினி பரிசோதனை மூலமாக வருகிற விசுவாசத்தினாலும் நம்மளுக்கு கிடைக்கிற அந்த ஆடை தான் கல்யாண ஆடை, திருமண ஆடை. அது பரலோகத்துல நம்மளுக்கு கொடுக்க போறாங்க. பரலோகத்துல போய்தான் அந்த ஆடையை நம்ம பெற்றுக்கொள்ள போறோம். ஆனா இந்த பூமியில நம்ம உழைக்கணும். அக்கினி பரிசோதனையில நிலைச்சு நிற்கணும். அப்படி நிலைச்சு நிற்கும் போது தான் நம்மளுக்கு பரலோகத்துல அந்த ஆடை கிடைக்கும். அதனால நல்லா யோசிங்க, சிந்திங்க. வசனம் என்ன சொல்லுதோ அதன்படி இந்த பூமியில நம்ம உண்மையா நீதியா நேர்மையா வாழணும். எதுக்குமே நம்மளை விட்டு கொடுக்க கூடாது. உலகத்துக்காகவோ ஆசா பாசங்களுக்காகவோ பிசாசுக்காகவோ மாய்மாலத்துக்காகவோ சரீர இச்சைகளுக்காகவோ நம்மளை நம்ம விட்டு கொடுக்க கூடாது. என்ன வந்தாலும் சரி, உபத்திரவத்துல கூட பரவாயில்ல, ஸ்ட்ராங்கா நிலையா நிலைச்சு நிற்கணும். இதுக்கு இந்த மாதிரி உபத்திரவத்துல, நெருப்புன்ற உபத்திரவத்துல நம்ம நிலைச்சு நிற்கிறதுக்கு நம்மளுக்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வாரு. அவர்கிட்ட நீங்க கேளுங்க, நம்ம கேட்கலாம், அவர் நம்மளுக்கு உதவி செய்வார். விசுவாசத்துல உறுதியா இருக்க, உபத்திரவத்துல நிலைச்சு நிற்க நம்மளுக்கு வேண்டிய பலத்தையும் சக்தியும் ஆற்றலையும் கொடுத்து பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு துணை செய்து நம்மளை வழி நடத்துவார். கல்யாணத்துக்கு உண்டான தகுதியை நம்மளை தகுதிப்படுத்துவார் பரிசுத்த ஆவியானவர். அவர்கிட்ட நீங்க கேளுங்க. அடுத்த வீடியோல இன்னும் இருக்குதுங்க, திருமண விருந்து பத்தி நம்ம பார்க்க போறோம். விருந்துன்னா என்ன அப்படின்ற தலைப்புல அடுத்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. சர்ச்சில் இருக்கிற மெம்பர்ஸுக்கு சொல்லுங்க, ஊழியத்துல ஷேர் பண்ணிக்கங்க. குடும்பத்தில் இருக்கிற நீங்க எல்லாரும் கூடும்போது இதை குறித்து பேசுங்க, ஜெபம் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு இதை பத்தி சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மாரநாதா.